முஸ்தபா கமேனி அவர் சொல்லி இருக்கிறது ஒரு விதத்தில் அவர்களை பொறுத்தவரை நியாயமான ஒரு விஷயம். அமெரிக்கா அந்த பகுதியின் பாதுகாவலனாகவோ எல்லை சாமியாகவோ இருக்கும் தகுதியை இழந்து விட்டார்கள். அரபு நாடுகள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னடான்னா, இன்னும் பேரழிவை அவங்கள் நாட வேண்டுமா, இன்னும் அழிவுகளை அவங்கள் நோக்கி பயணிக்க வேண்டுமா? ஏன்னா சவுதி அரேபியாக்கோ, யுஏஇக்கோ, கொத்தாருக்கோ, பஹ்ரைனுக்கோ போர் செய்த வரலாறு இல்லை. ஈரான் போரில் கொல்லப்பட்டவர்களுடைய ரத்தத்திற்கு நாங்க பழி வாங்கியே தீருவோம் அப்படின்ற போல தெரிவிச்சிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? நியாயமா பாக்குறேன். இந்த போர் ஈரான் திணித்ததா இல்லை அமெரிக்கா ஈரான் மீது திணித்ததா? இஸ்ரேல் ஈரான் மீது தொடுக்கும் போரோ, ஈரான் இஸ்ரேல் மீது தொடுக்கும் போரோ தவிர்க்கப்பட முடியாது. அமெரிக்காவின் செயல்பாடுகள் இருக்கே தவிர்த்து அமெரிக்கா அங்கே ஒரு பாதுகாவலனாகவோ அந்த இடத்தின் அமைதிக்கான ஒரு உத்தரவாதம் அளிக்கும் நாடாகவோ இல்லை. இது போன்ற ஒரு போரை அமெரிக்கா ஈரான் மீது தொடுத்தது தவறு. அதுக்கு இஸ்ரேலை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டது மிகப்பெரிய தவறு. ஏங்க, இன்னொரு நாட்டோட வளங்களை சுரண்டறதுக்கு அமெரிக்காவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இஸ்ரேல் இன்னும் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது. ஏன் அமெரிக்கா இன்னும் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது? இது ஈரானின் போர் புரியும் தன்மையை குறைத்துள்ளதா இல்லை வலுத்துள்ளதா என்று பார்த்தால் ஈரான் they will fight till the end. இங்கே இது எல்லா குழப்பத்துக்கும் காரணம் ஒரு குழப்பவாதி இன்னொரு உலகத்துக்கு குழப்பம் விளைவிக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளார். அவர் பேர் தான் டொனால்ட் ட்ரம்ப். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம், ஜெயஹிந்த் சார். மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை அழிக்கும் வரை எங்களுடைய போர் தொடரும் அப்படின்ற போல முஸ்தபா கமேனி தனது முதல் பேச்சிலே தெரிவிச்சிருக்காரு. அதே போன்று ஈரான் போரில் கொல்லப்பட்டவர்களுடைய ரத்தத்திற்கு நாங்க பழி வாங்கியே தீருவோம் அப்படின்ற போல தெரிவிச்சிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? நியாயமா பாக்குறேன். இந்த போர் ஈரான் திணித்ததா இல்லை அமெரிக்கா ஈரான் மீது திணித்ததா? ஏன் அமெரிக்காவோட செனேட்டே இப்போ என்கொயரி நடத்திட்டு இருக்காங்களே, 135 குழந்தைகள் எப்படி கொல்லப்பட்டது, அமெரிக்க ராணுவம் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செனேட்டே கேள்வி எழுப்பியிருக்காங்களே நேத்து. அதற்கான என்கொயரி நடந்துட்டு இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி ஹஸ் டு பி ஃபிக்ஸ்ட். தவறுகள் நடந்தால் அந்த தவறுகளுக்கான தண்டனைகளும் கொடுக்கப்பட வேண்டும். அமெரிக்கா தண்டனை கொடுக்க தவறினால் ஈரான் தண்டனை கொடுக்க தவறாது என்பது என்னோட கருத்து. காரணம், அவங்க சொல்றது என்ன, நீ பேஸ் கொடுத்ததுனால தானே என்ன அடிச்சான். ஏன் சவுதி அரேபியா ஏன் பேஸ் கொடுக்கணும், யுஏஇ ஏன் பேஸ் கொடுக்கணும், கொத்தார் ஏன் பேஸ் கொடுக்கணும்? நீங்களும் முஸ்லிம் நாடு, அவர்களும் முஸ்லிம் நாடு. ரெண்டு முஸ்லிம் நாடுகளுக்கு இடையே உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அது ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கான பிரச்சனையை நீங்க எப்படி தீர்க்க பாக்குறீங்க? அமெரிக்காவை வைத்து அந்த இடத்துக்கு எம்மி அளவும் ஒவ்வாத ஒரு நாடை நீங்க தலைவன் என்ற போர்வையில் இங்கே அழைத்து உட்கார வைத்து அவனுக்கு வாழை இலையில் சோறு போட்டு பந்தி பரிமாறி எங்களுக்கு பாதுகாவலன்னு சொன்னீங்க. இன்னைக்கு சந்தி சிரிக்குது உங்களோட பொழப்பு, சந்தி சிரிக்குது இவங்களோட பொழப்பு. சோ அரபு நாடுகள் சிந்திக்க வேண்டியது, யோசிக்க வேண்டியது விஷயம் என்னடான்னா, இன்னும் பேரழிவை அவங்கள் நாட வேண்டுமா, இன்னும் அழிவுகளை அவங்கள் நோக்கி பயணிக்க வேண்டுமா? ஏன்னா சவுதி அரேபியாக்கோ, யுஏஇக்கோ, கொத்தாருக்கோ, இல்ல இன்னும் சொல்ல போனா பஹ்ரைனுக்கோ போர் செய்த வரலாறு இல்லை. போர்கள் என்றால் அவர்களுக்கு என்னவென்று தெரியாது. அதில் இப்பொழுது தாக்கப்பட்டுள்ள ஒரு நாடு ஜார்டன். ஜார்டன் ஒரு காலத்துல போர் செய்த வரலாறு உண்டு. ஈஜிப்டும் ஜார்டனும் இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்த வரலாறு உண்டு. ஆனால் அவர்கள் இஸ்ரேலுடன் அமைதி நாடினார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், இன்னொரு முறை சொல்றேன், இன்னும் வேணும்னா 1000 முறை சொல்வேன், உறக்க சொல்வேன். இஸ்ரேல் ஈரான் மீது தொடுக்கும் போரோ, ஈரான் இஸ்ரேல் மீது தொடுக்கும் போரோ தவிர்க்கப்பட முடியாது. ரெண்டு நாடுகள் ஒருத்தரை ஒருத்தர் பரஸ்பரம் அவர்கள் இருப்பது கட்டாயம், இல்லது இருப்பது அதை தவிர்க்க முடியாத உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும் வரை இந்த போர்கள் தொடரும். அயத்துல்லா கமேனி அவர்களே ஒரு விஷயத்துல என்ன சொல்லியிருக்காரு, நான் யூதர்களுக்கு எதிரானவன் அல்ல, யூத அந்த ஜியோனிஸ்ட் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜியோனிஸ்ட் ஐடியாலஜி அப்படின்னா நாங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு, அதுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஏகாதிபத்திய சக்திக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கொண்ட கமேனி, ஷிமான் பியர்ஸ் போன்ற முன்னாள் பிரதமர், ஃபாரின் மினிஸ்டர், அவரை போன்றவர்கள் இன்று இஸ்ரேலில் இல்லையே என்று இஸ்ரேலியர்களே வருத்தப்படுகிறார்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இஸ்ரேல்ல கிட்டத்தட்ட 25 பேர் மேற்பட்டவர்கள் ஈரானுக்காக உளவு பார்த்ததுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தெரியுமா? அதில் இஸ்ரேலியர் ராணுவத்தினர் அடக்கம். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு காசுக்கு தெரியுமா வேலை போயிருக்காங்க? $2500 $3000 வேலை போயிருக்காங்க. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களும் ரபிக்களும்னா அந்த அல்ட்ரா ஜூவிஷ் பீப்புளே, அவங்களே ஈரானுக்கு வேலை போயுள்ளார்கள். ஒரு நாள் போர் பண்ணலாம், 2 நாள் போர் பண்ணலாம்.
2 வருஷமா போர் பண்ணா, 3 வருஷமா போர் பண்ணா பொருளாதாரம் என்ன ஆகுது, அடிப்படை தேவைகள் என்ன ஆகுது? அதனால்தான் அங்க இருக்கும் மக்களுக்கே அந்த அரசின் மீது அதிருப்தி வளர்ந்துள்ளது. உடனே இங்க இருக்கக்கூடிய மெத்த படித்த ஒரு சமூகத்தை சேர்ந்த அறிவாளிகள் கேட்பாங்க, அப்போ மோடி ஏன் இஸ்ரேல் போனாருன்னு சொல்லிட்டு. சரி, மோடி இஸ்ரேல் போனாரு, ஜெய்சங்கர் கூட தான் அப்பாஸ் ஆராய்ச்சியை சந்திச்சாரு, மெசூத் பெஷஸ்கியான கூட தான் இதுக்கு முன்னாடி மோடி சந்திச்சாரு. பிரிக்ஸ்ல வந்து ஈரான் பங்கு வகிக்கும் நாடு, இந்தியா வந்து பிரிக்ஸ்ல ஈரான் சேரக்கூடாதுன்னு மறுத்துதா? சொல்லுங்க சார், பிரிக்ஸ்ல ஈரான் சேரக்கூடாதுன்ட்டு முட்டுக்கட்டை போட்ட நாடு இந்தியாவா? பிரிக்ஸின் ஒரு அங்கம் தானே ஈரான். இந்தியா யாருடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், வைத்துக் கொள்ள கூடாதுன்ட்டு ஒரு சமூகமோ ஒரு கட்சியோ இல்லை பக்கத்தில் இருக்கும் நாடோ இல்லை கண்டம் விட்டு கண்டம் இருக்கக்கூடிய ஒரு ஏகாதிபத்திய சக்தி என்று அழைத்துக் கொள்ளும் ஒரு நாடோ நமக்கு சொன்னா, அதுக்கப்புறம் நமது இறையாண்மையும் நமது வல்லமையும் எங்க போச்சு? பதில் சொல்லுங்க. சோ ஈரான் கூட நமக்கு இருக்கும் உறவு வந்து அது தனிப்பட்ட உறவு, இஸ்ரேல் கூட இருக்கும் உறவு அது தனிப்பட்ட உறவு. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இன்னைக்கு இருக்கிற கமேனி, முஸ்தபா கமேனி அவர் சொல்லி இருக்கிறது ஒரு விதத்தில் நான் பார்ப்பது, என் கண்ணோட்டத்தில் இருந்து பார்ப்பது, அவர்களை பொறுத்தவரை நியாயமான ஒரு விஷயம். அமெரிக்கா அந்த பகுதியின் பாதுகாவலனாகவோ எல்லை சாமியாகவோ இருக்கும் தகுதியை இழந்து விட்டார்கள். போர்களை நிறுத்த வந்த அமெரிக்கா போர்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது, பெருத்த சேதத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது, உயிர் சேதத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. லெபனான்ல ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகளை மக்கள் மீது வீசுகிறார்கள் இஸ்ரேல். இஸ்ரேல்ல கிளஸ்டர் குண்டுகளை ஈரான் வீசிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா நகரங்களையே தரைமட்டமாக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஈரான் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் துபாயை வந்து துபாய் ஹார்பரை, துபாய் ஏர்போர்ட்டை, துபாயில மக்கள் வசிக்கும் இடங்கள்ல பஹ்ரைன், கொத்தார, யுஏஇ, இந்த 10 சவுதியில இருக்கக்கூடிய ஷாயப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபீல்டு, ஆயில் ஃபீல்டு, அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேரல் உற்பத்தி, அதை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மொத்த பிராந்தியத்தை வந்து அழிக்கும் விதத்திலும் மொத்த பிராந்தியத்தை பிரச்சனை உண்டாக்கும் விதத்தில் தான் அமெரிக்காவின் செயல்பாடுகள் இருக்கே தவிர்த்து அமெரிக்கா அங்கே ஒரு பாதுகாவலனாகவோ அந்த இடத்தின் அமைதிக்கான ஒரு உத்தரவாதம் அளிக்கும் நாடாகவோ இல்லை. அதனால் அரபு நாடுகள் தானாக முன் வந்து அமெரிக்காவை அனுப்பி வைத்தால் நல்லது. ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. அப்படி அவங்க அமெரிக்காவை வந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னா அப்போ அந்த மொத்த பகுதியின் ஒரு வல்லரசு நாடாக ஈரான் மாறும். இது சவுதி விரும்பாது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அவர் சொல்றாரு, நாங்க வந்து அண்டை நாடு கூட வந்து நட்பா போக விரும்புறோம் அப்படின்ற பொழுது தான் சொல்றாரு. ஒரு பக்கம் பார்த்தா தாக்குதல் நடத்துறாரு. எப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறது? அமெரிக்கா அமைச்சிருங்க, நட்பு வரும்னு சொல்றாரு அவர். இன்னும் சொல்ல போனா ஈராக்கோட அவங்க வந்து ஈராக்லயே இர்பில தாக்கியிருக்காங்க. ஈராக் அரசானா இவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. டர்க்கியை தாக்கியிருக்காங்க. குர்துகளுக்கு வந்து ஏவி விட்டு ஈரான் அரசை வந்து பிரச்சனைக்குள்ள ஆழ்த்த வேண்டும் என்று அமெரிக்கா எடுக்கக்கூடிய, ஏங்க இன்னொரு நாட்டோட வளங்களை சுரண்டறதுக்கு அமெரிக்காவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அந்த நாட்டை அவர்கள் பாதுகாப்பு கொள்வது அவர்களின் தேவையா தான் நான் கருதுறேன். போர் தேவையற்றதா? ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நியாயம் இருக்கு. என்னை பொறுத்தவரை ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை எட்டும் சூழ்நிலையில் இது போன்ற ஒரு போரை அமெரிக்கா ஈரான் மீது தொடுத்தது தவறு. அதுக்கு இஸ்ரேலை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டது மிகப்பெரிய தவறு. இஸ்ரேல் தனது நிலப்பரப்பின் அளவு தெரியாமல் அதை மறந்துவிட்டு மீண்டும் மீண்டும் போர்களில் ஈடுபடுவது அவர்களுக்கு தான் அழிவை தேடி கொடுக்குமே தவிர்த்து இந்த பகுதியில் எந்த அளவுக்கும் தன் மக்களோ தன் பொருளாதாரமோ ஈடுபடாத ஒரு நாடு அமெரிக்கா. பொருளாதார அடிப்படையில் அங்க சுரண்டதுக்கு வந்திருக்காங்க, அது வேற. தன் மக்கள் அங்க எவ்வளவு இருக்காங்க? அமெரிக்கால வந்து கிட்டத்தட்ட 7 படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள். 8 பேரோட நிலைமை கவலைக்கிடமாகி இருக்கிறது. பாடி பேக் அதிகம் வீரர்கள் இறந்து போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் போனா அப்ப அமெரிக்கால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் சற்று பொறுத்து பார்க்கும். ஈரான்ல ஒரு புள்ளி விவரம் உங்களுக்கு சொல்றேன், கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்போ ஈரானோட கோபம் நியாயமா இல்லையா? ஏன்னா இது முக்கியமான புள்ளி விவரம். இதை பார்த்து படிச்சாதான் அதோட தாக்கம் என்னன்ட்டு உங்களுக்கு புரிய வரும். கேட்டுக்கோங்க. 19,734 கட்டடங்கள் தாக்கப்பட்டுள்ளன ஈரானில். 77 மருத்துவ பிரைமரி ஹெல்த் சென்டர், ஹாஸ்பிட்டல்கள் நாடு முழுவதும். 65 பள்ளிக்கூடங்கள், பள்ளி நிறுவனங்கள் தாக்கப்பட்டுள்ளன. 16 எய்ட் சென்டர்ஸ், அதாவது மக்கள் போயிட்டு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இதெல்லாத்தையும் தாக்கியிருக்காங்க. இது ஈரான் அரசு தன்னிச்சையாக வந்து கொடுத்துள்ள அறிக்கை. நான் ஒன்னும் டிங்கர்டு கிளாஸை போட்டு காமாலை கண் வந்தவனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சள் போடுற டைப் நான் இல்லை. ஈரான் என்ன சொல்லி இருக்கின்றதை நான் அப்படியே சொல்றேன். அதை நான் முகாந்திரமா நம்புறேன் கூட. எனக்கு எது தேவையோ இருக்கோ அதை மாத்திரம் எடுத்துட்டு பேச நபர் நான் இல்லை. வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ. அடுத்து இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க? ஈரானோட மெசேல் தாக்கும் தன்மையை 60% அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும்
அவங்க சொன்னா கூட 60% அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நான் அதை முகாந்திரத்தோட எடுத்துக்கிறேன், அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட. ஆனா ஏன் வந்து இஸ்ரேல் இன்னும் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது, ஏன் அமெரிக்கா இன்னும் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது? இது ஈரானின் போர் புரியும் தன்மையை குறைத்துள்ளதா இல்லை வலுத்துள்ளதா என்று பார்த்தால் ஈரான் they will fight till the end அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. ஐஆர்ஜிசியும் பசீதும் அவங்களோட உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவும் ஐஆர்ஜிசியும் குத்ஸ் அமைப்பும் ஆக்டிவேட் செய்யப்பட்டுள்ளது. 19 கப்பல்கள் கிட்டத்தட்ட தாக்கப்பட்டுள்ளன. அதில் இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பல்களும் அடக்கம். ஆனால் இந்திய கொடி பொருந்திய கப்பல்கள் இல்லை. அண்டர்லைன், இந்தியாவை நோக்கி வரும் கப்பல்கள். நாரி மினர்வான்னு சொல்லிட்டு தாய்லாந்து கப்பலை ஒன்று தாக்குனாங்க. இன்னொரு கப்பல் வந்து சீகார்டு விஷ்ணுன்னு நினைக்கிறேன் அது பேரு, அந்த கப்பலையும் தாக்கியிருக்காங்க. அது யுஎஸ் ரெஜிஸ்டர் பண்ண கப்பல், இன்னொன்று வந்து தாய்லாந்துல ரெஜிஸ்டர் பண்ண கப்பல். தாய் கப்பலும் யுஎஸ் கப்பலும் அதை தாக்கியிருக்காங்களே தவிர்த்து இந்திய கொடி பொருந்தி இந்தியாவில் ரெஜிஸ்டர் செய்த கப்பலை தாக்கவில்லை. தாக்க மாட்டோம் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான அந்த பேக் சேனல் டாக்ஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ இந்திய அரசின் நிலைப்பாடு இந்த போர் துரிதமாக முடிய வேண்டும். இந்தியாவுக்கு வந்து இப்படி பார்த்தாலும் அத்தரப்பில் பார்த்தாலும் இத்தரப்பில் பார்த்தாலும் எத்தரப்பில் பார்த்தாலும் நமக்கு சேதங்கள் அதிகமாக இருக்கும். இங்க வந்து பிராக்மேட்டிக் டிப்ளமசி தான் தேவை. மல்டி அலைன் டிப்ளமசி அப்படின்வாங்க. எல்லாரோடும் நட்புடன் இருப்பேன், யாருடனும் பகைமை வைத்துக் கொள்ள மாட்டேன், நட்பு பாராட்டுவேன் அப்படின்ற ஒரு நிலையை தான் இந்திய அரசு எடுத்திருக்கிறது. இங்கே இது எல்லா குழப்பத்துக்கும் காரணம் ஒரு குழப்பவாதி இன்னொரு உலகத்துக்கு குழப்பம் விளைவிக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளார். அவர் பேர் தான் டொனால்ட் ட்ரம்ப். அவர் வந்து ஈரானுடைய எண்ணெய் வளத்தின் மீது கை வைத்தால் வளைகுடால இருக்கிற ஒரு எண்ணெய் வளமும் இருக்காது, தீயிட்டு கொளுத்துவோம் அப்படின்ற போல ஈரான் சொல்லியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார அழிவுக்கே கொண்டு போயிடுமே சார். ஆமா, உண்மைதான். அதற்கு எவ்வளவு துரிதமாக போர் நிறுத்தத்தை நாட வேண்டுமோ அவ்வளவு துரிதமாக நாடணும். ஆனா பிரச்சனை என்னடான்னா அமெரிக்கா போரை நிறுத்துறதுக்கான சாத்தியம் என்னன்னு பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து இப்ப போரை நிறுத்தினா நாங்க தோத்து போன மாதிரி தெரியுமேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஈரான் வந்து போரை நிறுத்தணும்னா இனிமேல் இது மாதிரி தாக்குதல் நடக்காம இருக்குன்ட்டு என்ன கேரண்டி இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ யாரு தொடக்கினாங்களோ அவங்க ஈரானுக்கு கேரண்டி கொடுக்கணும், இனிமேல் இன்னொரு இது மாதிரி தாக்குதல்களை என்றும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று. அதே போல் இஸ்ரேல் வந்து மற்ற அரபு நாடுகளை தாக்க மாட்டேன்ட்டு கேரண்டி கொடுக்கணும், இஸ்ரேலையும் தாக்க மாட்டேன் என்று கேரண்டி கொடுக்கணும். பரஸ்பரம் ஒருத்தர் வாழ்வதை இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நிலைமையை எட்ட வேண்டும். அப்பொழுது அந்த பிராந்தியத்தில் அமைதி திரும்பும். இதெல்லாம் திரும்ப வேண்டும் என்றால் அமெரிக்கா அந்த பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து. நன்றி, ஜெயின்.